வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ஸில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா, கம்பேர்ட் டு தி அதர் வெஹிக்கிள்ஸ் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டிஸ்ன்றது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஆமாங்க, எந்தவித டெரைன் அது எந்தவித சர்ஃபேஸாக இருந்தாலும் அந்த இடத்துல இந்த வெஹிக்கிளால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள்ஸில் இருக்கிற அந்த ஒரு பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்களும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குன்ற மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளுக்கு. நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்லன்னு பார்த்தோம்னா இந்த அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளுக்கு அந்தளவுக்கு சேல்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஹெவியாக இருக்காது. பட் ஸ்பெசிஃபைடாக யாராவது ஒரு சில பேர் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாய்ஸாக இந்த லிஸ்டிங்கில் இருக்கிறது எல்லாமே இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பார்மிடி சின்ன கலெக்ட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதை கட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் ஃபோர்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக எப்படிக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட V-Strom SX. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏடிவி வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இது அந்த ஒரு ஸ்போர்ட்டி டூரர்னு சொல்ல முடியாது, ஸ்போர்ட்டி அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் அந்த ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பில்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களையும் சுசுக்கின்றதுனால ப்ராப்ளம் கிடையாது, நல்லாவே பண்ணியிருந்திருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளில். ஆமாங்க, அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷனு, யூஎஸ்பி சார்ஜிங் போட்டுன்ற மாதிரி ஒரு எனாஃபான லெவல் ஃபீச்சர்ஸுமே கூட இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. என்னப்பா வெறும் ஆயில் கூல்டான்னு கேட்டிங்கன்னா 250cc செக்மெண்ட்டுக்கு ஆயில் கூல்டிங் கம்மியாக தான் தெரியும். பட் ஆனால் இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம்ன்றதுனால நல்லாவே ஹீட்டை மேனேஜ் பண்ணுது. இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிபேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு 26.16 bhp and 22.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 140 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 36 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ்லையும் ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. பவரும் ஒரு சூப்பரான ஒரு பவர் கொடுக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டிஸ்க், டுவெல் சேனல் ஏபிஎஸ், நோ வரி. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,66,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210. ஆமாங்க, இருக்கிறதுலே ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஸ்பெக்கு, நல்ல ஃபீச்சர்ஸு, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கன்றப்ப நிச்சயமாக இந்த ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஏன்னா இப்போ புதுசாக தான் லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணாங்க இந்த ஒரு வெஹிக்கிள். ரீசெண்டாக நம்மளுக்கு 200 தெரியும், அதுலேருந்து அப்கிரேட் பண்ண ஒரு மாடல் தான் இந்த ஒரு 210. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், எல்லா விஷயத்துலையும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. டிசைன் பொறுத்த அளவுக்கும் ஒரு புது அப்டேட்டட், அதெல்லாம் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளை தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளையும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கும் வெல் இன் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள், லைட்டிங் பொறுத்த அளவுக்கும் எல்இடி ப்ரொஜெக்டட், அது மாதிரி எல்லா விஷயத்திலும் ஃபீச்சரில் நல்ல ஒரு டாப் ரிச்சாக எட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேடு இருந்ததுக்கும் இப்போ. ஆமாங்க, இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 210cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்குங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர்ஸ் 24.2 bhp and 20.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு இத்தனை தான் போகுன்ற மாதிரி அவங்க இன்னும் கம்பெனி ரிப்போர்ட்டும் சொல்ல, இன்னும் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கல. பட் என்னை பொறுத்த அளவுக்கு இதில் சொல்லியிருக்க ஸ்பெக் வைஸ் பார்த்தோம்னா ஒரு 130 120 அது மாதிரி சம்திங் கிட்ட மேபி இந்த வெஹிக்கிள் டாப் ஸ்பீட் போகலாம். அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ன்றதுனால நம்ம டாப் எண்டில் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் மிட் அண்ட் லோ எண்டில் நல்ல ஒரு டார்க்கியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கடுத்த வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 39 kmph வரைக்கும் ஆவரேஜாக தரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, டுவெல் சேனல் ஏபிஎஸ்மாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப பிரேக்கிங்லேயும் குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட்டும் 168 kg தான், ஓரளவுக்கு ரீசனபிளான வெயிட்டு. சீட் ஹைட்டு மட்டும் 835 மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா வெஹிக்கிள்ஸுமே 820 mm மேலே தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பார்க்க போதெல்லாம் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ஸுக்கு சீட் ஹைட் யூஸ்ஃபுல்லாக அதிகமாக தான் இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல்
உங்களுக்கு 2,10,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,21,000 கிட்ட வரைக்கும் வருது. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸிங் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணினே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450 ஆமாங்க. நம்ம ஹிமாலயன் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு வெஹிக்கிளோடைய ஒரு அப்டேட்டட் மாடல் தான் இந்த ஹிமாலயன் 450. இந்த ஒரு வெஹிக்கிளுமே ரியலி ஒரு நல்ல ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள். அதுலேயும் குறிப்பாக ராயல் என்ஃபீல்டுன்ற நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிராண்டு கிட்ட இருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிராண்டு மட்டும் சூப்பர் கிடையாதுங்க, இந்த வெஹிக்கிளுமே சூப்பர் தான். பட் ஒரு சில மைனஸஸ் இருக்குது, அது என்னன்றதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆமாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இது வந்து அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைலிங்கே கொஞ்சம் இனோவேட்டிவாக எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஒரு டிசைன் டோனில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இதில் அந்த ஒரு சில கலர் ஸ்கீம்ஸ்லாம் அந்த ஒரு கோல்டு அலாய் வீல் வரதுலாம் இன்னுமே ஒரு நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸும் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு கொடுக்குது. ஓரளவு டிசைன் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஹைட்டரான ஒரு அப்பர் ஸ்டான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃபீச்சர்ஸ் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் ராயல் என்ஃபீல்டு வந்து இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இந்த வெஹிக்கிளில் பண்ணாங்க. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் கனெக்ஷனு, அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு லோட் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ஒரு விஷயம், அந்த ஜிபிஎஸ் நேவிகேஷனில் ஒரு கொலடுபடி உங்களுடைய மொபைலோட டிஸ்பிளே ஆனில் இருந்தால் தான் அதில் ஜிபிஎஸ் காமிக்குது. அந்த டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் ஜிபிஎஸ் ஆஃப் ஆகிடுது. அதுக்கு நான் மொபைல் ஃபோனே ஒரு மவுண்ட்டில் வச்சு பார்த்துட்டு போயிடுவேனேன்னு உங்களுக்கும் தோணும். எனக்கும் அதான் தோணுச்சு. பட் என்ன ஒரு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஜிபிஎஸ் நேவிகேஷன் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துலேயும் இந்த ஒரு விஷயத்தை தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்னங்க இது ஒரு சின்ன ஒரு விஷயம். நம்மளுக்கு மொபைல் ஃபோன் ஆனில் இருக்கணுன்றப்போ அதை ஒரு மொபைல் ஃபோன் மவுண்ட்டில் வச்சுட்டு போக போகிறோம். எங்களுக்கு மொபைல் ஃபோன் வேணாம், அதை நான் பாக்கெட்டில் வச்சுட்டே பார்க்கணுன்னு நினைக்கிறப்போ தான் நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கணுன்னு நினைப்போம். இதை மாதிரி விஷயத்த நிறைய பேர் பண்ணுறீங்கப்ப அது ஒரு மிஸ்டேக்காக இல்லையா? என்ன பண்ணுறது? சரி ஓகே, அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க. சரி ஓகே, இந்த பேக் டு தி கண்டென்ட். இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் ஒரு தலைக்குன்னு பார்த்தாச்சுங்க. இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 450cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். ராயல் என்ஃபீல்ட்லேயே ஃபஸ்ட் டைமாக லிக்விட் கூல்டு இன்ஜினோட வந்த ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்னா அது நிச்சயமாக நம்ம ஹிமாலயன் 450 தான். இந்த இன்ஜினோட உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் 39.47 bhp அண்ட் 40 Nm ஆஃப் டார்க்கு. ரியலி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினுங்க. டாப் ஸ்பீடு 165 km/h. பட் இன்னும் கூட ஒரு பெட்டரான டாப் ஸ்பீட் நீங்கள் வெஹிக்கிள் கிட்ட எதிர்பார்க்கலாம். பட் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளில் டாப் எண்டில் புஷ் பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளுடைய பர்பஸே வேறு, அதோடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சு வேறு இடத்துல தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 30 km வரைக்கும் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் டீசெண்டாக ஓட்டினீங்கன்னா எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ். நோ வரிஸ். வண்டியோட டோட்டல் வெயிட்டு 196 kg. வெயிட்டு கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகம். பட் வாட் கேம் கொஞ்சம் சிசிலாம் அதிகம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இருக்கும். சீட் ஹைட்டு 825. சீட் ஹைட்டு ஓரளவுக்கு ரீசனபிளில் கம்மி மற்ற அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 3,41,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 3,56,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த ஒரு வெஹிக்கிள் அதுக்கு ஒருத்தான ஒரு வெஹிக்கிள் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம கேடிஎம்மோட அட்வென்ச்சர் 390. அதுவும் ரீசெண்டாக இப்போ அப்டேட் பண்ணாங்க பாருங்கள். அவன் டிசைன்லாம் மாற்றி ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணி அப்டேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு மாடல் தான். இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஒரு 390cc இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு வேறு இன்ஜின். பட் ஆனால் இப்போ புதுசாக கொடுக்குறதுன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 400cc. பட் ஆனால் அவங்க 390 தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அக்யூரேட்டாக அந்த இன்ஜின் ஸ்பெக் பற்றி சொன்னால் உங்களுக்கு வந்து 399cc அப்படின்றப்போ ஆல்மோஸ்ட் 400cc செக்மெண்ட் தான். பட் அவங்க 390ன்ற அந்த ஒரு பேருக்காக அவங்க 390ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒரு ஸ்போர்ட்டியராக நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ரோட் அப்பியரன்ஸ்னால் அது நிச்சயமாக நம்ம கேடிஎம்மோட 390 தான் சொல்லுவேன். நிச்சயமாக டிசைன் பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸ். அது இல்லாமல் பவர் பொறுத்தளவுக்கும் நான் இப்பயே சொல்லிடுங்க, இந்த ஒரு
இந்த 390cc செக்மெண்ட்டில் நீங்கள் 650 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட போகிறீங்களப்போ கூட இந்த வெஹிக்கிளுடைய பெர்ஃபார்மன்ஸுன்றது ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும் மற்ற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர்ன்றது நல்லா இருக்குதுன்றது. ஆமாங்க, சரி ஓகே. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 399cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45.3 பிஹெச்பி அண்ட் 39 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு இது வரைக்கும் யாரும் டெஸ்ட்டும் பண்ணல, தினமும் இவ்வளோ போகுன்ற மாதிரி சொல்லலாம். பட் இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு 170 180 கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பி சேஃப், அவ்வளோ ஸ்பீடில் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளில் போக வேணாம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 30 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் அந்த அளவுக்குலாம் மைலேஜ் தரும்னு என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஒரு காருக்கு பெட்ரோல் போடுற மாதிரி தான் நீங்கள் இந்த வெஹிக்கிளுக்கு போடுற மாதிரி இருக்கும். மைலேஜில் கொஞ்சம் புவர் தான். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கேடிஎம்மோட பிரேக்ஸ் தான் எனக்கு எப்போதுமே ஃபேவரெட்டு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிரேக்கிங் வெயிட் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் ஆகுது. அதுக்கடுத்து டோட்டல் வெயிட் 183 kg, சீட் ஹைட்டு 830 mm கிட்ட வரைக்கும் வருது. இல்லை லோ சீட் ஹைட் மாடல்னு ஒன்று இருக்குது, மேபி அது போகிறீங்கப்போ இன்னும் கொஞ்சம் சீட் ஹைட் கம்மியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆக மொத்தத்தில் பண்ணிடுவோம் ப்ரைஸிங்கே ஸ்டாண்டர்ட் மாடல் 4,37,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங் வந்து இதுவுமே ஆல்மோஸ்ட் ஹைக்கு தான். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல வெஹிக்கிள். சரி ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள். கேடிஎம்மோடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிராண்ட் இமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே ரேஞ்சில் எனக்கு அதே மாதிரி நல்ல ஒரு பிராண்டோட ஒரு இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் எனக்கு அது வந்து அரௌண்ட் 4.5 ரேஞ்சு கிட்ட வரைக்கும் வருது. எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ளே ஒரு நல்ல வெஹிக்கிளாக வேணும்னு நினைக்கிங்க இப்போ நிச்சயமாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் ட்ரை பண்ணலாம். BMW C310GS. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். BMW தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள். பட் அவங்களுக்கு தான் அது அஃபோர்டபுள். பட்னா இது நம்மளை பொறுத்தளவுக்கு இதுவே ஒரு பெரிய வெஹிக்கிள் தான். ஏன்னா ப்ரைஸிங் 4 லட்ச ரூபா, இன்ஜினும் ஒரு 210cc. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு டிசைன் ஸ்டான்ஸில் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக BMWன்றப்ப நிச்சயமாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அது வந்து ஒரு எலைட் கிளாஸ் பிராண்டுன்றதான் நம்ம மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்றப்ப நிச்சயமாக ரோட் அப்பியரன்ஸ் மாதிரி விஷயத்தில் நல்ல ஒரு எலைட்டான ஒரு ஃபீலே உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுல டவுட்டு கிடையாது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 313cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 13.52 bhp and 38 Newton meters of torque. டாப் ஸ்பீடு 143 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 30 kmph. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் மாடல்ஸ் கேடிஎம்மோட டியூக் 390 அண்ட் ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450யோட பர்ஃபார்மன்ஸோடைய ரேஞ்செலாம் இதுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இன்னும் பயங்கரமான 45 bhp. பட்னா இது 33 Newton bhp. அது மாதிரி ஒரு இது கொஞ்சம் பவர் கம்மியாக தான் ஃபீல் ஆகும். பட் என்ன பொறுத்த அளவுக்கு இந்த 310cc செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல பவர். ஒரு அட்வென்ச்சர் அண்ட் டூரிங் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பவரே ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, அதுக்கடுத்து மைலேஜ் 30 kmph முன்னாடி சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஒரு டீசெண்டான ரெடியூசல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் எடுக்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டிஸ்க் பிரேக்கு வித் டுவெல் சேனல் ABS. வண்டியோட டோட்டல் வெயிட் 175 kg, சீட் ஹைட் 835 mm. டிசைன் நல்லா இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு BMWன்ற லோகோக்காகவே இந்த வெஹிக்கிளை நீங்கள் நிச்சயமாக சூஸ் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 3,85,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு ப்ரீமியமான ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து ஏன் பாப்பா KTM ப்ரீமியம் கிடையாதா, ராயல் என்ஃபீல்டு ப்ரீமியம் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் ப்ரீமியம் தான். பட் BMW சம்திங் ஸ்பெஷல் இல்லை நம்ம ஊரில். அதை மாதிரி ஒரு பிராண்ட் கிட்டேருந்து நீங்கள் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்ற கமெண்ட் செக்ஷன் பண்ணிங்க. டைம் பை சி லிட்டர்.